Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. Bismillahir Rahmanir Rahim. An Abi Hurairah radiyallahu ta'ala anhu anna Nabiyya sallallahu alayhi wa sallam qala ama yakhsha ahadukum idha rafa ra'sahu qabla al-imam an yaj'ala Allahu ra'sahu ra'sa himarin aw yaj'ala Allahu suratahu surata himar muttafaqun alayhi. ஐவேளை வணக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபடுகிறோம். இந்த வணக்க வழிபாடுகளில் அல்லாஹுடைய அச்சம் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு பேணுதலாக பூனிப்பாக நாம் தொழ முடியுமோ தொழ வேண்டும். ஜமாத்தோடு தொழும்போதும் தனியாக தொழும்போதும் தொழுகையிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய சில வரைமுறைகள் இருக்கின்றன. அந்த வரைமுறைகளை நாம் சரியான முறையில் பேண வேண்டும் என்கிற விஷயங்களை இன்ற ஃபிக்ஹ் பாடத்தொடரில் எடுத்துரைக்கப்படுகிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி கூறுகின்ற ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், எந்த ஒன்றை செய்தாலும் நீங்கள் நேர்த்தியாக செய்யுங்கள், கவனமாக செய்யுங்கள், ஓர்மையோடு செய்யுங்கள். ஒழுவெடுத்தாலும் கூட அஹ்ஸன வுதுஅஹு என்கிறார்கள். அந்த உதுவும் நேர்த்தியாக இருக்க வேண்டும், முறையாக இருக்க வேண்டும். ஹதீஸுகளில் நிறைய வருகிறது. அதே போல்தான் தொழுகை, 2 ரக்காத் தொழுதாலும் சரி, 20 ரக்காத் தொழுதாலும் சரி, நல்ல கவனத்தோடு நாம் தொழ வேண்டும் என்று நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் சில சட்ட விபரங்கள் இங்கே இடம்பெறுகின்றன. தொழுகையிலே நம்முடைய முழு கவனம் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஒரு முறை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவின்றார்கள். வீட்டிலே நாம் தொழுகிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள், நல்ல பசியோடு நாம் இருக்கிறோம் என்றால், உணவு தயாராக இருந்தால் முதலிலே உணவு அருந்திவிட்டு அப்புறமாக நாம் தொழ வேண்டும். காரணம், பசியோடு இருக்கிறோம். தொழுகையிலே நமக்கு அந்த பசி தெரிய ஆரம்பிக்கும். கவனத்தோடு ஓர்மையோடு தொழ முடியாது. லா சலாத்த பி ஹதரத்தி தஆம் 1. நம்பர் 2, மலம் ஜலத்தை அடக்கி கொண்டு காற்றை கட்டுப்படுத்தி கொண்டு நாம் தொழவும் கூடாது. வயிற்றிலே பிரச்சனை இருக்கிறது, சிறுநீர் கழிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது, தொழுதுவிட்டு சிறுநீர் கழிப்போமே என்று நாம் நினைக்கக்கூடாது. முதலிலே சிறுநீர் கழிக்க வேண்டும், மலம் ஜலம் கழிக்க வேண்டும். அல்லது வயிறு ஒரு மாதிரியாக இருக்கிறது, நாம் பாத்ரூமுக்கு சென்று விட்டு நாம் தொழ வேண்டும். இல்லாவிட்டால் தொழுகையில் நம்முடைய கவனம் ஐக்கியமாக இருக்காது, நிலையாக இருக்காது. இப்படி நாம் தொழுகைக்கு முன்னாலேயே நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். முழு கவனத்தோடு தொழ வேண்டும் என்பதற்கு ஒரு ஹதீஸை சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நான் ஒரு கொஸ்டின் பண்ணினேன். அல் இல்திஃபாத்தி ஃபி ஸலா, தொழுகையிலே சில பேருடைய கவனங்கள் அங்கும் இங்கும் அலைவாய்கின்றனவே, சிதறுகின்றனவே, பார்வைகள் கூட அங்கெங்கும் அலைகின்றனவே, தொழுகையிலேயே இருந்து கொண்டே இது பற்றி என்ன சட்டம் யா ரசூலல்லாஹ், என்ன விளக்கம் என்று நான் கேட்டபோது சொன்னார்கள், ஓ இஃப்திலாசும் எஃப்தலிசு ஷைத்தான், இது சைத்தான் செய்கிற வேலை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மின் சலாத்தில் அப்தி, ஒரு அடியான் தொழுகின்ற போது இவன் இறையச்சத்தோடு தொழக்கூடாது, ஓர்மையோடு தொழக்கூடாது. அல்லாஹுக்கும் இவனுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த தொடர்பை ஏதாவது ஒரு வகையில் சேதப்படுத்த வேண்டும் என்று சைத்தானுடைய ஒரு திட்டம் இருக்கும். ஒரு ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். அது ஊசலாட்டத்தின் விளைவு என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நேரத்தில் நாம் சைத்தானை சிந்தித்து அவுது பில்லா என்று மனசுக்குள்ளே நாம் சொல்ல வேண்டும். சைத்தான் விலகி சென்று விடுவான். எனவே நாம் தொழுகின்ற போது கூட மிக மிக கவனமாக, மிக மிக எச்சரிக்கையாக நாம் தொழ வேண்டும் என்று பல்வேறுபட்ட விஷயங்கள் இங்கே எடுத்துரைக்கப்படுகிறது. கதா ஃபலஹல் முஃமினூன அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், இது போன்ற வசனங்கள் நிறைய இருக்கிறது. இல்லா அல் காஷிஈன் அல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாக்கூ ரப்பிஹிம், இப்படி பல வசனங்கள். யார் இறையச்சத்தோடு உள்ளச்சத்தோடு தொழுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அவர்கள் தான் முஃப்லிஹீன்கள் என்று அன்னலம்பரமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி இந்த வசனத்தை ஓதி காண்பிப்பார்கள். சில சமயங்களில் நம்முடைய சில தேவைகள் நிறைவேறாமல் இருக்கிறது. நான் அல்லாஹ்வை தொழுது அல்லாஹ்விடத்தில் மன்றாடி தான் நான் கேட்கிறேன். நீண்ட நெடிய காலமாக நான் அவரிடத்திலே கெஞ்சுகின்றேனே, கதறுகின்றேனே, ஏன் என் கஷ்டங்கள் தீரவில்லை, என்னுடைய கடன்கள் அடைபடையவில்லை, என்னுடைய துன்பங்கள்
துடைத்தெறியப்படாமல் இருக்கின்றது என்றெல்லாம் சில பேர் வியாகுலப்படுவது உண்டு. ஆம், அந்த தொழுகையில் அச்சம் வேண்டும், அல்லாஹுடைய பயம் வேண்டும். இந்த பயத்தோடு நாம் தொழுவோம் என்றால் பிரச்சனையே இல்லை. அல்லாஹு அக்பர் என்கிறோம் என்றால் அல்லாஹு மிக பெரியவன் ஞாபகத்திற்கு வர வேண்டும். பின்பு நாம் சனா ஓதுகிறோமா, சனா என்பது இறை புகழ்ச்சி. சுபஹானக்கல்லாஹும் உபிஹம்திக்க வ தபாரக கஸ்முக்க வ தாலா ஜத்துக்க வலா இலாஹ. அதுக்கு என்ன பொருள்? அல்லாஹ் பரிசுத்தமானவன், உன்னுடைய அந்தஸ்து மிகைத்து விட்டது, நீ பரக்கத்து வாய்ந்தவனாக இருக்கிறாய், நீ புகழுக்குரியவன் என்றெல்லாம் அதனுடைய பொருள். தீனியாத் நூல்களை, ரவுலா அல் ஜன்னாத் நூல்களை தாங்கள் வாங்கி படித்தீர்கள் என்றால் அந்த அரபி வாசகங்களுக்கான பொருளும் அதில் இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு அல்ஹம்து சூரா, குல்ஹு அல்லா, குல்லாவுத் பிரபில் ஃபலக், குல்லாவுத் பிரபின் நாஸ், இது போன்ற சூறாக்களைத்தானே நாம் அதிகமாக ஓதுகிறோம். இந்த சூறாக்களுடைய பொருளையாவது நாம் விளங்கி ஓத வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், சர்வ புகழும் அகிலத்தாரை இரட்சிக்கின்ற அல்லாஹுக்கே உரித்து, அர் ரஹ்மான் ரஹீம், அவன் அருளாளன் அன்பாளன், இப்படியே ஒவ்வொரு வசனத்திற்கும் உண்டான அந்த பொருள். சிரமமே கிடையாது. சிறு பிள்ளைகள் தான் அந்த புஸ்தகங்களை புரட்ட வேண்டும் என்பது கிடையாது. கல்வி கற்க கால வரம்பு இருக்கிறதா? தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு எத்தனையோ வழிகள் நமக்கு இருக்கின்றனவே. அந்த வழிகளை நாம் கையாண்டோம் என்றால் நம்முடைய அந்த அச்சம் அதிகரிக்கும். தொழுகையில் 33 முறை சுப்ஹான் அல்லாஹ், 33 முறை அல்ஹம்துலில்லாஹ், 34 முறை அல்லாஹ் அக்பர் என்று கூறுவோம் என்றால் என்ன அதனுடைய பொருள் என்ன? சுப்ஹான் அல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ் என்று சொன்னால் மட்டும் போது. சில பேர் வெகு வேகமாக விரலை உருட்டுகிறார்கள். அப்படி நாம் தஸ்பீஹ் செய்யக்கூடாது. அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன், அல்லாஹ் மிக தூய்மையானவன், அவன் அப்பழுக்கில்லாதவன், குறைகள் இல்லாதவன், அவன் தாத்து சிஃபாத்திலே பரிசுத்தமானவன். இந்த நினைவு வர வேண்டும். சுப்ஹான் அல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ் என்று கூறுகிற போது, சொல்லும்போது அந்த ஞாபகம் வர வேண்டும். நாம் என்ன உச்சரித்து கொண்டிருக்கிறோம், அந்த உச்சரிப்புக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது. அர்த்தமே தெரியாமல் எல்லாவற்றையும் நாம் கற்பது என்பது வயதானால் அது சிரமமாகத்தான் இருக்கும். குறைந்தபட்சம் இது போன்ற விஷயங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும். இன்றைக்கு அல்லாஹ் எனக்கு உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். ஒரு விபத்திலிருந்து அல்லாஹ் என்னை காப்பாற்றினான். என்னுடைய பிள்ளைகள் நலமோடு வளமோடு இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொன்றிலையும் அது நினைத்து பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் கூற வேண்டும். அல்லாஹ் அக்பர், அவன்தான் மிகப்பெரியவன், அவன்தான் மிகப்பெரியவன், அவன்தான் மிகப்பெரியவன். வெறும் அரபி வார்த்தையை மட்டும் நாம் உச்சரிக்கக்கூடாது. அல்லாஹ் அக்பர் நாம் கூறுகிறோம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய பொருள் என்ன? சமியல்லா லிமன் ஹமிதா என்று நாம் கூறுகிறோம் என்றால் அதனுடைய பொருள் என்ன? யார் அல்லாஹுவை புகழ்ந்தாரோ அவருடைய புகழ்ச்சி அல்லாஹ் கேட்டுவிட்டான். சமியல்லா லிமன் ஹமிதா. அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து, இறைவா உனக்கே அனைத்து புகழும். அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்து என்று நாம் கூறுகின்றோம் அல்லவா. சுப்ஹான ரப்பியல் அதீம், சுப்ஹான ரப்பியல் அலா எல்லாம் கூறுகின்றோம் அல்லவா. உயர்ந்தவன், மேலானவன் அவன், என் ரப்பு பரிசுத்தமானவன் என்று. இது போன்ற வார்த்தைகளுக்காவது நாம் பொருள் தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. தெரிந்து கொள்வதற்குண்டான வழிகள் நிறைய இருக்கின்றன. இவற்றையெல்லாம் தெரிந்து நாம் ஓதுகிற போது ஒரு ஹுது ஏற்படும். அல்லாஹுடைய அச்சம் என்பது ஏற்படும். அந்த திக்ருகளை மொழிகின்ற போதும் சரி, அதே போன்று நாம் தொழுகையை நாம் நிறைவேற்றுகின்ற போதும் சரி, அந்த சூறாக்களுடைய பொருளை ஓரளவுக்காவது முழுமையாக நாம் மனப்பாடம் பண்ணுகிறோமோ, தெரிந்து வைத்திருக்கிறோமோ இல்லையோ, ஓரளவுக்காவது அதை நாம் தெரிந்து ஓதணும் என்றால் அந்த இரையச்சம் உண்டாவதற்கு என்ன வழி என்பதற்கான அந்த வழிகளை கிதாபிலே சொல்லி தந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்றுதான் இன்றைக்கு நாம் வாசித்து காண்பித்த ஒரு ஹதீஸ். உங்களில் ஒருவர் இமாமுக்கு முன்னால் தம்முடைய தலையை தூக்கினார் என்றால் அல்லாஹ் அவருடைய தலையை ஹிமாருடைய தலையை போன்று ஆக்கி விடுவான் அல்லவா. அதை அஞ்ச வேண்டாமா? அல்லது அவருடைய சூரத்தை, அவருடைய தோற்றத்தை ஹிமாருடைய சூரத்தை போன்று மாற்றி விடுவானே, அதை உங்களில் ஒருவர் அஞ்ச வேண்டாமா என்று அல்லாஹுடைய திருத்தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துரைக்கிறார்கள். நாம் ஒரு இமாமை பின்பற்றி தொழுகிறோம் என்றால் அருமை சகோதரர் மிகவும் கவனமாக நாம் தொழ வேண்டும். நாம் பலமுறை கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான், இமாம் அந்த ருக்குனை நிறைவு செய்கிற போதுதான் நாம் அந்த ருக்குனை நாம் ஆரம்பிக்க வேண்டும். இமாம் முடித்ததற்கு பின்னால் தான் நாம் அடுத்த உதாரணமாக இமாம் ருக்குவுக்கு போகிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். ருக்குவுக்கு போயிருப்பார் என்கிற அந்த எண்ணம் அடுத்தடுத்த சஃப்புகளில், முதல் சஃப்பில் உள்ளவர்களுக்கு தெரியும் நாம் ருக்குவுக்கு செல்வது. அவர் முழுமையாக ருக்குவுக்கு போனதற்கு பின்னால் தான் நாம் ருக்குவுக்கு செல்ல வேண்டும். அதே போன்று அவர் சஜிதாவுக்கு சென்று நெற்றியை நிலத்திலே வைத்திருப்பார் என்று தெரிந்ததற்கு பின்னால் தான் நாம் சஜிதாவுக்கே செல்ல வேண்டும். இமாமுக்கு முன்னாலேயே வெகு வேகமாக
நாம் நெற்றியை கொண்டு போய் நிலத்தில் வைக்கிறதுக்கு முன்னாலேயே தட 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 என்று சவுண்டு கேட்கிறது. வேகமாக சென்று நெற்றியை கொண்டு வைத்து விட்டால் அது தொழுகை அல்ல. இதெல்லாம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த தொழுகையினுடைய அந்த ஒழுங்குமுறைகள், வரைமுறைகள். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, காரணம் சில சமயம் நம்முடைய பார்வை தானே, பார்வை என்பது இருக்கத்தானே செய்கிறது. நாம் சஜிதாவுக்கு செல்கிற போது நாம் சஜிதாவுக்கு செல்றதுக்கு முன்னாடி பக்கத்தில் உள்ளவர் அவர் தஸ்பீஹை ஓத ஆரம்பித்திருப்பார் போட்டிருக்கிறது. நமக்கு முன்னாலேயே அவர் போய்விடுகிறார். அதே போன்று ஒரு சூறாவை நாம் நிறைவு செய்து விட்டோம் என்றால் உடனே நாம் கையை விட்டு விடக்கூடாது. எப்போது நாம் இமாம் கையை விட்டுவிட்டு அவர் ருக்குவுக்கு சென்று முடிகிறாரோ அதற்கு பின்னால் தான் நாம் ருக்குவுக்கு செல்ல வேண்டும். இதெல்லாம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்கு நம்முடைய தொழுகை இருக்கிறது, அது தமாமு ஸலாம். அந்த தொழுகை பரிபூர்ணமாக அது அமைய வேண்டும், நிறைவேற வேண்டும் என்றால் எந்த நல்ல நோக்கங்களுக்காக நாம் தொழுகின்றோமோ அந்த நல்ல நோக்கங்கள் நிறைவேற வேண்டுமென்றால் நாம் இது போன்ற வரைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். ஹதீஸ் கடுமையான எச்சரிக்கையாக இருக்கிறது. இமாமை முந்தி செல்லக்கூடியவர் அல்லது ரொம்ப தாமதமாக இமாம் பின்னால் தாமதமாக செல்லக்கூடியவர், அதாவது இமாமை முறையாக பின்பற்றாதவுடைய நிலையை பார்த்தீர்களா? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஹிமாருடைய ரசை போன்று, தலையை போன்று, ஹிமாருடைய சூரத்தை போன்று. ஹிமார் என்ற வார்த்தைக்கு பொருள் சொல்வதற்கு எனக்கு பயமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அரபு நாடுக்கு அன்துகுமார் என்று திட்டுவார்கள். அங்கே உள்ள பசங்க திட்டுவாங்க. அது அவன் அறியாத்தனத்தை திட்டிக்கிட்டு இருக்கிறான். எனவே அந்த வார்த்தைக்கான அந்த அர்த்தம் தெரிகிறது. அல்லாஹ்வை தொலை வந்துவிட்டு, இறைவனை தொலை வந்துவிட்டு ஹிமாருங்கிற பேரோடவா போகணும்? ஹிமாருடைய தலை உடையவன், ஹிமாருடைய சூரத்து உடையவன் என்கின்ற பேருடனேயா போகணும்? பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நண்பர் தொழுவதை கண்டார்கள், கவனித்து கொண்டே இருந்தார்கள். நண்பரை அழைத்தார்கள். பலமுறை கேட்ட ஒரு ஹதீஸ், மறுபடியும் போய் தொழு, ஃபசல்லி ஃப இன்னக லம் துஸல்லி. போய் தொழுதார். இரண்டாம் முறையாக மறுபடியும் போய் தொழு, மூன்றாம் முறையாக மறுபடியும் போய் தொழு. யாரை சொல்லலாம், நான் எப்படி தொழுவது என்பது கொஞ்சம் சொல்லித்தாருங்கள், யார் அப்படி கேளு, அந்த மாதிரி கேட்டால் தானே தெரியும் என்று அவர் கேட்டதற்கு பின்னால் பெருமானார் ரசூலே கரீம், அப்போ தான் மனசில் பதியும். ஏனோதானோ என்று ஒரு விஷயத்தை நாம் கேட்க முடியாது. ஒரு கேள்வி என்பது வர வேண்டும். ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற தேட்டம் வர வேண்டும். தேட்டத்திற்கு பின்னால் ஒரு விஷயத்தை நாம் ஒருத்தருடைய இதயத்தில் கொண்டு போய் சேர்த்தோம் என்றால் அது ஆழப்பதியும். அதற்கு பின்னால் தான் அந்த தொழுகையை முழுமையாக சொல்லிக் கொடுத்து, இவ்வாறு தொழுதால் பக்கத்து தம்மத்து சலாத்துக்க என்னுடைய தொழுகை பரிபூர்ணமாக ஆகிவிடும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய தொழுகை பரிபூர்ணமாக இருக்க வேண்டும், முழுமையடைய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே கபூலியத் பெற வேண்டும். தொழுகைக்கான வணக்க வழிபாடுகளுக்கான அந்த வரைமுறைகளை, கட்டுப்பாடுகளை, ஒழுங்குமுறைகளை பேணி நாம் தொழுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.